அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஒரு கவிதையை தனக்குத்தானே எழுதிக்கிட்டால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அன்பு இல்லை. அந்த அன்பு தனக்குத்தானே ஒரு கவிதை எழுதிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை முயற்சி. தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, தாய்களிடம் தவழ்கின்றேன். தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, தாய்களிடம் தவழ்கின்றேன். மிருகமும் மனிதமாகும் என் இருப்பால், மிருகமும் மனிதமாகும் என் இருப்பால், மனிதனும் மிருகமாவான் என் இறப்பால். உருவமில்லை ஆனால் உணரப்படுகிறேன், உருவமில்லை ஆனால் உணரப்படுகிறேன். உயிர்களின் பொருளாய் நான் உணர்த்தப்படுகிறேன், உயிர்களின் பொருளாய் நான் உணர்த்தப்படுகிறேன். போர் புரியும் இடத்தில் நான் இல்லை, போர் புரியும் இடத்தில் நான் இல்லை. ஏன் போரே இல்லை நான் இருந்தால், ஏன் போரே இல்லை நான் இருந்தால். புன்னகையே என் அணிகலன், புன்னகையே என் அணிகலன். புரிந்து கொள்ளும் மனமே என் அடையாளம், புரிந்து கொள்ளும் மனமே என் அடையாளம். கடன்காரர்கள் என்னை முறிப்பார்கள், கடன்காரர்கள் என்னை முறிப்பார்கள். கோபக்காரர்கள் என்னை வெறுப்பார்கள், கோபக்காரர்கள் என்னை வெறுப்பார்கள். வள்ளுவரே எனக்கு அதிகாரம் கொடுத்தார், வள்ளுவரே எனக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் சில வல்லவரும் என்னை அவமதிக்கிறார், ஆனால் சில வல்லவரும் என்னை அவமதிக்கிறார். முன்னே என்னை வெளியே துரத்தும் பிள்ளைகள், முன்னே என்னை வெளியே துரத்தும் பிள்ளைகள் பின்னே தன் பெற்றோரையும் முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள், பின்னே தன் பெற்றோரையும் முதியோர் இல்லத்தில் விடுகிறார்கள். என்னை பணத்தால் வாங்க நினைக்கும் மந்திகள் பல, என்னை நல் மனத்தால் வசீகரிக்கும் மாந்தர்கள் சில, என்னை நல் மனத்தால் வசீகரிக்கும் மாந்தர்கள் சில. இறுதியாக அன்பான எச்சரிக்கை, இறுதியாக அன்பான எச்சரிக்கை. என்னை மறப்பவர்கள் வீணான மரமாவார்கள், என்னை மறப்பவர்கள் வீணான மரமாவார்கள். என்னை நினைப்பவர்கள் வணங்கும் சிலையாவார்கள், என்னை நினைப்பவர்கள் வணங்கும் சிலையாவார்கள். அன்பான எச்சரிக்கை ஏனென்றால், அன்பான எச்சரிக்கை ஏனென்றால் நான் தானே அந்த அன்பு. அனைவருக்கும் நன்றி.